அது வந்து டாக்கிங் டீடாக்கிங் சொல்லுவாங்க. சேர்த்துட்டு இருக்கும். இது போய் எனர்ஜி எரிபொருளை கொண்டு போவோம், டாக் பண்ணும். டாக் பண்ணிவிட்டு எரிபொருளை ஃபுல் பண்ணிவிட்டு அன்டாக் பண்ணிவிட்டு வெளியே வந்துடும். அந்த மாதிரி பர்பஸ்க்கு வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுக்காண்டி படிச்சிருவோம். ஓகேவா? இந்தியாவில் வந்து ஒரு பொருளை விண்வெளிக்கு கொண்டு போகணும்னா சிறியரியோட்டால் தான் போடுவோம். ஏன்னா ஸ்பேஸ் போர்ட் ஆஃப் இந்தியா சிறியரியோட்டாவில் தான் இருக்குது. அங்கே 2 லான்ச் பேட் இருக்குது. இது செகண்ட் லான்ச் பேடு, இது ஃபஸ்ட் லான்ச் பேடு. ஃபஸ்ட் லான்ச் பேடு பழசு, அது வந்து சின்ன ராக்கெட்டை மட்டும் தான் அனுப்ப முடியும். SSLV PSLV மட்டும் தான் அனுப்ப முடியும். செகண்ட் லான்ச் பேடோட அமைப்பு இது. இதில் வந்து எந்த விதமான ராக்கெட்டும் அனுப்பலாம். ஹைலி அட்வான்ஸ்டு ராக்கெட் இதுதான். இதோட அமைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராக்கெட்டை இங்கே அசம்பிள் பண்ணிவிட்டு இங்கே லான்ச் பேடு கொண்டு போய்ட்டு லான்ச் பண்ணிடுவாங்க. இது பேர் இன்டெகிரேட் ட்ரான்ஸ்ஃபர் லான்ச் கான்செப்ட். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே வெஹிக்கிள் மூவ் ஆகும், இங்கே இந்த பில்டிங் மூவ் ஆகும். இது இன்டெகிரேட் ஆன் பேட் கான்செப்ட். அப்படின்னா வெஹிக்கிளை வந்து லான்ச் பேட்லேயே அசம்பிள் பண்ணிவிட்டு லான்ச் பேட்லேயே லான்ச் பண்ணுறாங்க. நான் சொல்ல கிரேஜரிக்குங்களா டீப் கூலஸ்ட் ஃபார்ம் எதுக்குன்னா டீப் கூலஸ்ட் ஃபார்மில் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா, இப்போ கேஸாக இருந்தால் நிறைய இடம் பிடிக்கும். அதே நம்ம லிக்விடாக மாற்றணும், திரவமாக மாற்றணும் கொஞ்சம் இடம். அதே திரும்ப கிரேஜரி ஃபார்மாக மாற்றணும் கொஞ்சம் இடத்துல இருக்கும். ஆனால் அதோட ட்ரெஸ்ட்டு இவ்வளோ பெரிய கேஸ்குள்ள எல்லா இதுவும் இவ்வளோ இடத்துல அடைச்சலாம். அந்த அளவுக்கு சக்தி கிடைக்கும். அதை நம்ம எல்லாமே ராக்கெட்டோட கண்டக்ட் சிஸ்டத்தில் யூஸ் பண்ணலாம். அந்த இது ரீயூசபிள் லான்ச் வெஹிக்கிள். இப்போ இந்த ராக்கெட்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேஜும் எள்ளு விழுந்ததுக்கப்புறம் கடலை விழுது. அந்த கடலை விழுந்தாமல் திரும்ப நமக்கே வரக்காண்டி பண்ணதான் இது R&D ரீயூசபிள். அதாவது திரும்ப ராக்கெட்